வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாடத் தொடங்குகிறேன். மே 1 உழைப்பாளர் தினம், அரசு விடுமுறை. உழைப்பாளர் தினம் அந்த நாள்ல அத்தனை உழைப்பாளிகளுக்கும், முக்கியமா குடும்பத்தினுடைய தலைவியாக திகழ்கிற அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கடும் உழைப்புல வந்திருக்கிற கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ஷன்ல வந்திருக்கிற ரெட்ரோ, சூர்யா நடித்த ரெட்ரோ எப்படி இருக்கு அப்படிங்கிறதுடைய ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ரெட்ரோ, சூர்யா நடித்து வெளிவந்திருக்கிற ரெட்ரோ எப்படி இருக்கு? பீட்சாவிலேருந்து தொடங்கி ஜிகர்தண்டாவிலேருந்து ஆரம்பித்து பேட்டையெல்லாம் ஒரு சுற்று வந்து தனுஷையெல்லாம் வைத்து படம் எடுத்து ஒரு ரவுண்டு வந்த கார்த்திக் சுப்புராஜ் அவர்களுடைய படம். அதே போல கரோனா காலத்திலிருந்து ஆரம்பித்து அதற்கு அப்புறமா ஜெய்பீம் அந்த சமயத்தில் வந்தது ஓடிடி தளங்களில். அதற்கு பிறகு அந்த சமயத்தில் வந்து எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து திரையரங்கில் நார்மலான காலகட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய பாண்டிராஜ் டைரக்ஷன்ல, என்னுடைய நண்பர் தான் அவர், பாண்டிராஜ் டைரக்ஷன்ல வந்த அந்த படத்திற்கு பிறகு 2 வருட இடைவெளிக்கு பிறகு சிறுத்தை சிவா அவர்களுடைய இயக்கத்துல கங்குவா வந்துச்சு. கங்குவா இந்த வருடம் வந்தது. அதற்கு அடுத்தாப்புல இப்ப இந்த படம் வந்திருக்கு ரெட்ரோ. இவர் என்ன சொல்றாரு இந்த படத்துல, பாரி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல இந்த படம் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். 1960 அப்படிங்கிற ஒரு சப்டைட்டிலோட படம் தொடங்குது. பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டம், கடும் மழை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு தூத்துக்குடி அப்படின்னு சப்டைட்டில், தூத்துக்குடி துறைமுகத்துல காவலாளியா இருக்கிற ஒருத்தரை வந்து கொண்டுட்டு அங்கிருந்து இது பண்றாங்க. அந்த சமயத்துல அங்க ஜோஜோ ஜார்ஜ், அவரு நம்ம மலையாளத்துல மிகச்சிறந்த நடிகர்கள்ல அவர் ஒருத்தர். அவர் தான் அங்கே நடிச்சிருக்காங்க. லப்பர் பந்துல நடித்த சுவாசிகா, ஹீரோயினுடைய அம்மாவா நடித்த சுவாசிகா தான் அவருடைய மனைவியா நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த குழந்தை வந்து அந்த இறந்து போறவருடைய வாட்ச்மேனா இருக்கிறவருடைய கையில ஒரு குழந்தை இருக்கு. அன்னைக்கு தான் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள். அந்த குழந்தையினுடைய வயிற்றுல வந்து ஒரு சூலாயுதம் இருக்கு. வேல்னு நினைச்சிருக்காங்க, அது சூலாயுதம்னு பிற்பாடு தெரிய வருது. அந்த குழந்தையே இல்லாத அந்த சுவாசிகாவும் ஜோஜோ ஜார்ஜும் தத்தெடுக்கிறாங்க. சுவாசிகாவுக்கு விருப்பம் இருக்கு, ஆனா அப்படி தத்தெடுத்துக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அவர் கொஞ்சம் அரசியல் தலையீடுகளெல்லாம் தீய வச்சுக்கிட்டு இல்லீகலான விஷயங்களெல்லாம் செய்பவர். அடிதடி கலாட்டாவெல்லாம் இறங்குற ஒரு பேட்டர் ராப் மாதிரி ஒரு தாதாயிசம் அப்படிங்கிறவர் தான் அவர். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு ஒரு ரயிலில் ஒரு 10 வயசு பையனா இருக்கிற அந்த பையன் வளர்ந்து அவரை காப்பாற்றுறான் அப்படிங்கிறது தான், அதுலேருந்து தான் இந்த ரெட்ரோ அப்படிங்கிறது தொடங்குது. அதற்கு பிறகு அவர் வந்து எனக்கு கல்யாணம் ஆக போதுப்பு, நான் வந்து பொண்டாட்டி பிள்ளைன்னு சந்தோஷமா இருக்க போறேன், நீங்களும் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர்கள், எதிரிகள், துரோகிகள், விரோதிகள்னு அத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சொல்றாரு. அதை அடுத்து கல்யாணம் நடக்க போகுது, விடிந்தா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலையில அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அந்த விஷயத்தினால ஒரு சலசலப்பு நடக்குது. இந்த கல்யாண கலாட்டா, கல்யாண சந்தோஷங்கள், கல்யாண குதூகங்களுக்கு நடுவிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதை அடுத்து கல்யாணம் தடைபடுது. சூர்யா ஜெயிலுக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. சூர்யா ஏன் ஜெயிலுக்கு போறாரு? அப்படி ஜெயிலுக்கு போற அளவுக்கு என்ன நடந்தது? அவங்க அப்பா ஏன் சூர்யாவை கோச்சிக்கிட்டாரு? அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு ஏது? அதுக்கப்புறம் பூஜா ஹெக்டே தான் ஹீரோயின் படத்துக்கு. அந்த பூஜா ஹெக்டேவை அவர் கல்யாணம் வேணாம், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்கிறாருன்னு சூர்யா ஜெயிலில் இருந்துக்கிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறாரு? அதற்கு பிறகு ஜெயிலேருந்து அவர் எப்போ வெளியில் வர்றாரு? பூஜா ஹெக்டே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட பயணத்தோடு போனாக்க அந்தமான் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு புனை பெயர் கொண்ட ஒரு தீவு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பூஜா ஹெக்டே இருக்கிறதுக்காக அந்த இடத்துக்கே நேராக போறாரு. அங்க போய் என்னென்னலாம் நடக்குது, அங்க இருக்கிற ஒரு கூட்டம் என்ன, அவங்க எப்படியெல்லாம் அடிமைப்பட்டு வச்சிருக்கிறாங்க, இந்த ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் சொல்லுவோம், ஆண்டே அப்படின்னு நம்ம பரதேசி படத்துல பாலா பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களாக எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். அப்புறம் இந்த வயிற்றுல இருந்த பச்சை குத்தப்பட்டிருந்த அந்த சூலாயுதம், அந்த வேலு, அதுக்கு ஒரு கதை வேணும் இல்லையா, அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அடுத்தடுத்த காட்சிகளில் என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்னு சொன்ன இந்த படம் தான் ரெட்ரோ. கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திக் சுப்புராஜினுடைய அப்பா கஜராஜ் சார் எனக்கு நல்ல நண்பர்லாம் சொல்ல முடியாது,
என்னுடைய அப்பா மாதிரி அவர் நல்ல மனிதர், அவர் அன்பானவர். அவருடைய 100வது படம் இந்த படம். அவங்க கார்த்திக் எல்லாரும் சினிமா உலகத்தில் அப்பாவால் பையன் சினிமாவுக்கு வருவாங்க. ஆனால் மகன் மூலமாக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டவர் தான் கஜராஜ் சார். நான் ஹிந்துவில் இருக்கும்போது நான் அவரை ஒரு இன்டர்வியூ கூட பண்ணியிருந்தேன். இதை அடுத்து இந்த படம் வந்து கஜராஜ் சாருக்கு 100வது படம். முதல்ல அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் படம் அப்படின்னா அது ஒரு தனி ஸ்டைலில் தனி பேட்டர்னில் தான் இருக்கு. இந்த படம் கார்த்திக் சுப்புராஜ் படமா சூர்யா படமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக வரும் இல்லையா? இந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது பல கேள்விகளை முன்னெடுக்குது. கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் தன்னுடைய நிலையில் சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் போல தன்னுடைய பேட்டர்ன்லேயே ஒரு ஸ்டைல், எப்படி ஜிகர்தண்டால ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டைல் வச்சிருந்தாரோ, பீட்சால கடைசி கட்டம் வரைக்கும் அது ஒரு பேய்னே நினைச்சு கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்திருப்பார் இல்லையா? இந்த மாதிரியான ட்விஸ்டுகள் இங்கே இந்த படத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதே போல ஜெயராம் சாரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார். அந்த ஒரு ஹாஹா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிரிப்பு மருத்துவர் அப்படிங்கிற மாதிரி சிரித்து சிரித்து மனநோய்களை குணப்படுத்துவதில் வல்லவர் அப்படின்னு இருக்கிற கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் விரல் விட்டு எண்ணினாக்க விரல்களையெல்லாம் தாண்டக்கூடிய அளவுக்கு நிறைய கதாபாத்திரங்கள், நாசர் சார் முதற்கொண்டு கருணாகரன் முதற்கொண்டு ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இசை, படம் வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் ஓடுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம்னு வச்சுக்கங்களேன். இந்த 3 மணி நேரமும் பாடல்கள் எல்லாம் ஹிட்டாக்கி கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். படம் வெளிவருவதற்கு முன்பாகவே அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி வைரலாக்கின நிறைய பேர் நம்ம பயமுலையுதேன் அப்படிங்கிற மாதிரி தான். அதே போல் சூர்யாவுடைய கெட்டப்பு, இளையராஜா அவர்களுடைய இந்த சென்யோரிட்டா ஐ லவ் யூங்கிற ஜானி படத்து பாடல்கள் அப்படின்னு கூஸ்பம் சேர்க்கிற அளவுக்கான நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார. அதை டூரிஸ்ட் ஃபேமிலியா? சரி சரி கிருத்தியா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்க. அந்த மம்பட்டியான் அப்படின்னு சொன்னது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு, இதில் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இந்த படத்தில் சந்தோஷ் நாராயணன் 3 மணி நேர இசை, அந்த 3 மணி நேர படம் அது. அந்த படத்தில் அவர் கொடுத்துருக்கிற 2-3 பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ட்ரெண்டிங் ஆனிச்சு. அந்த பாடல்களை எல்லாமே வைரலாக்குனாங்க நம்ம ரசிகர்கள். அதே போல் சென்யோரிட்டா ஐ லவ் யூ அப்படிங்கிற ஜானி படத்தில் இளையராஜா அவர்களுடைய அந்த பாடல் இந்த படத்தில் பாதி வரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்ததும் ஒரு விஷயம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னன்னாக்கா, ஒரு கல்யாண வீடு, அந்த கல்யாண மண்டபம், அந்த கல்யாண மண்டபத்தினுடைய மண்டபம், பாட்டுக்கு நடுவில் மாடியில் போய் அப்பா கிட்ட சூர்யா பேச போகிறது, அப்புறம் திரும்ப கீழே வர்றது, அதுக்கப்புறம் திரும்ப டான்ஸ் கண்டினியூ பண்ணுறது, அப்புறம் அப்பா கூப்பிட்றாரு கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழே இப்போ உணவு பரிமாறுகிற அந்த இதுக்கு டைனிங் ஹாலுக்கு போகிறது, அதற்கு பிறகு அங்கே நடக்கிற ஒரு அடிதடி, அதற்கு பிறகு மேலே வர்றது அப்படின்னு இந்த நான் சொன்ன இவ்வளவு காட்சிகளுமே ஹால், மாடி, அதற்கப்புறம் ஹால், அதற்கப்புறம் கீழே பாட்டினுடைய ஃபைட்டு அப்படின்னு சிங்கிள் ஷாட்ல பிரமிக்க வச்சிருக்கிற அந்த ஒளிப்பதிவாளருக்கும் இயக்குனருடைய அந்த சிந்தனைக்கும் ஸ்டென்ட் மாஸ்டருக்கும் கொரியோகிராஃபருக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை கண்டிப்பாக தெரிவிக்கணும். அதே போல் சூர்யாவுடைய ஃபர்ஸ்ட் லுக்கு ஒரு கெட்டப்பு, அதற்கு பிறகு அவர் வேற ஒரு அதிகப்படியான முடியெல்லாம் இது மாதிரி பங்க் மாதிரி ஸ்டைலில் வச்சுட்டு இருக்கிற அந்த கெட்டப்பு, அதற்கப்புறம் எப்படி ஜானி படத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி இறக்கமாக அந்த வித்யாசாகர் கதாபாத்திரத்துக்கு வச்சிருப்பாரு, அது மாதிரி பசுபதி வந்து வெயில் படத்தில் அது மாதிரி தான் வச்சிருப்பாரு. அந்த மாதிரியான கெட்டப்பு அப்படின்னு ஒவ்வொன்றுமே பிரமாதப்படுத்தியிருக்காரு சூர்யா சார். சூர்யா சாருடைய நடிப்புக்கு சொல்லவா வேணும். நடிப்புல அவர் எப்போதுமே அட்டகாசமானவர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்பா 10 அடி பாஞ்சாருனாக்கா இவர் 50 அடி 100 அடி பாயக்கூடியவர் தான். சிவகுமார் சார் வந்து கமலஹாசன் நடித்த படங்களில் சிவகுமார் தான் ஹீரோவாக இருப்பார். அதற்கு பிறகு ரஜினிகாந்த் கூட நடிக்கும் போது சிவகுமார் தான் ஹீரோவாக இருப்பார். ஆனால் இன்னைக்கு சூர்யா வந்து ஒரு தனித்துவ நாயகனாக வந்து ஜொலிச்சிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் படத்தை வந்து ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு மிகச்சிறந்த கலைஞர் தான் சூர்யா சார். அவருடைய பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிறதா இருக்கட்டும், மௌன கீதங்களில் பாக்யராஜ் சாருடைய அந்த டேடி பாட்டை உள்ளுக்குள்ளார கொண்டு வந்த விஷயங்களாக இருக்கட்டும்னு கார்த்திக் சுப்பராஜினுடைய டச்சு அங்கங்கே நல்லாவே இருந்தது. இதை அடுத்து மொத்தமாக இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அதில் நிறையவே லாஜிக் மீறல்கள், மிஸ்டேக்குகள், ஸ்கிரிப்டில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு.
அதாவது 1960 அப்படின்னு காமிக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த காலத்தை காமிக்கிறாங்க. இந்த காலம்ங்கிறது எந்த காலம் அப்படின்னாக்கா 2000 காலமா? ஏன் கல்யாணம் ஆகுது இல்லையா அப்படின்னாக்கா அந்த 2008 2010 எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆடியன்ஸ் இப்போ இருக்கிற காலத்தோட பொருத்தி பார்ப்பாங்க இல்லையா, அது ஒன்று. அதற்கு பிறகு அந்த அது என்னது 1890 அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல காமிக்கப்படுற ஒரு விஷயம். அந்த ஆண்டே பரம்பரைகள் அந்த இவங்கெல்லாம் எப்படி வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து இவங்க வாங்கி அந்த இடத்த வாங்கிட்டாங்க, அந்த இடத்த எப்படி அடிமை சாசனப்படுத்திக்கிட்டு அடிமைகளாக வச்சுருந்தாங்க, இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னு காமிக்கிறதா இருக்கட்டும். படத்தில் வந்து அந்த இன்னொரு எனக்கு சிரிப்பாக இருந்த விஷயம் என்னன்னாக்கா, படத்தில் வந்து அந்த ஜெயராம் சாரை வந்து இவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு தான் தோணுது. இன்ஃபேக்ட் அவர் சிரிப்பு மருத்துவர் அப்படின்னு காமிச்சாக்கா அப்போ அவர் வர்ற சீன் எல்லாம் தேட்டரே சிரிக்கணும் இல்லையா. அந்த அந்தமான் தீவில் இருக்கிற அந்த மக்கள் தான் சிரிக்கலை அப்படின்னு பார்த்தாக்கா, தீவெல்லாம் இல்லாமல் நம்ம தேட்டரில் உட்காந்துருக்கிற நமக்கே சிரிப்பு வரல. ஒரு சீன் கூட ஜெயராம் அவர்களால் சிரிக்கவே வைக்க முடியலனாக்க அவர் எப்படி சிரிப்பு மருத்துவர்னு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதே போல சூர்யா வந்து படம் முழுக்க சிரிக்கவே முடியாது, எனக்கு சிரிக்க தெரியாதுன்னு. நீ சிரிச்சா நல்லா இருப்படா கண்ணான்னு சுவாசிகா சொல்றதுலேருந்து, ஹீரோயின் பூஜா ஹெக்டே சொல்றதுலேருந்து, சிரிச்சா நல்லா இருப்பீங்க, சிரிச்சா அழகா இருப்பீங்கன்னு சொல்ல, கடைசியில் ஒரு கட்டத்தில் அவர் சிரிக்கிறாரு. சிரிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ரியாக்ஷன் மேனரிசம் அப்படின்னு வேற விதமாக மாறுது. அப்படின்னாலும் கூட கிளைமாக்ஸில் படத்தில் இருக்கிற அந்த தீவில் இருக்கிற அத்தனை பயமுள்ளைகளும் சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க, நமக்கு அழுக தான் வருது. எப்படி சூர்யா வந்து சமீப காலங்களில் ஏன் சறுக்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அவருடைய சொந்த தயாரிப்பாக வந்த கங்குவா திரைப்படம் அவ்வளவு பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுத்து இறைச்சல் இறைச்சல் இறைச்சல்னு அந்த படம் ஒரு வகையில் இருந்தது. அந்த படத்தையும் இந்த படத்தையும் நம்ம சேர்க்க வேண்டாம். அந்த படத்தை நம்ம மறந்துடுவோம், ஏதோ சில தவறுகள் நடக்கும். ஆனால் இந்த படத்துலையும் ஏன் கதையில் ஒரு சரியான ஒரு முடிவுக்கு வராமல் ஏன் திணறாங்கன்னு. ஆனால் சூர்யாவுடைய அழகில் கார்த்திக் சுப்புராஜ் மயங்கி சார் இன்னும் கொஞ்சம் சீன் சார் இன்னும் கொஞ்சம் சீன் சார்னு எடுத்துட்டு இருக்காரோன்னு கூட நான் படம் பார்க்கும்போது என்னுடைய மனைவிட்டையும் மகள்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். அவர் இன்னும் கொஞ்சம் படம் முடியும்னு பார்க்கும்போது காட்சி ஆரோக்கியம், படம் முடியும்னு பார்க்கும்போது அதுவும் அந்த அந்தமான் தீவு அந்த பகுதியில் இருக்கிற சண்டைகள் அது இதுன்றதெல்லாம் ஒட்டவே இல்லை. இன்னொன்று வயலன்ஸ், அவ்வளவு வயலன்ஸ்களாகவும் அந்த படம் இருந்தது. அது ரெட்ரோ அப்படிங்கிறதுல வந்து சூர்யாவுக்கு வெற்றி படமா அப்படின்னாக்க, இந்த ரெட்ரோ படத்துலையும் கூட சூர்யாவுக்கு ரெட் சிக்னல் விழலை, ரெட் சிக்னலில் தான் இருக்காரு, கிரீன் சிக்னல் விழலை அப்படின்றத தான் சொல்ல வேண்டியிருக்கு. சூர்யா சார், நீங்கள் ஜெயிப்பீங்க சார். வணக்கம்.